செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு பகுதிகளில் சமத்துவ பொங்கல் கொண்டாடப்பட்டது. சென்னை முகப்பேர் பகுதியில் உள்ள புனித அந்தோணியார் தேவாலயத்தில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. தொடர்ந்து 3 ஆண்டுகளாக சமத்துவ பொங்கல் கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் இந்த ஆண்டும் ஏராளமான குடும்பங்கள் பங்கேற்று தனித்தனியாக பொங்கல் வைத்து தை திருநாளை கொண்டாடினர். நெல்லை மாவட்டம் ராதாபுரத்தில் முத்துவேலர் அஞ்சுகதம்மாள் அறக்கட்டளை சார்பில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. அப்போது கரும்பு, மஞ்சள் தோரணம் கட்டப்பட்டு 200 பானைகள் வைத்து பொங்கலிடப்பட்டது. தொடர்ந்து தமிழர்களின் பாரம்பரிய கலை நிகழ்ச்சியான தப்பாட்டம், கரகம், பொய்க்கால் குதிரை உள்ளிட்ட கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற சபாநாயகர் அப்பாவு ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். புதுக்கோட்டை மாவட்டம் மெய்வழிச்சாலையில் உள்ள பொன்னுரெங்க தேவாலயத்தில் பல்வேறு சமூகத்தினர் இணைந்து சமத்துவ பொங்கல் இட்டு பண்டிகையை கொண்டாடி மகிழ்ந்தனர். விழாவில் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் பங்கேற்று வாழ்த்துக்களை தெரிவித்தார். திருப்பூர் மாவட்டம் சாமுண்டிபுரத்தில் மாநகர மாவட்ட மதிமுக சார்பில் மும்மதங்களையும் சேர்ந்த 5000 பெண்கள் கலந்து கொண்ட 26ஆம் ஆண்டு சமத்துவ பொங்கல் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. விழாவை ஒட்டி ஜாதி மத பேதமின்றி மும்மதத்தினர் கலந்து கொண்டு தங்களது வீட்டு வாசலில் பொங்கல் வைத்தனர்.